Good morning all. Today 26 September 2025. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, பிபனாசி லெவலில் பேஸ் பண்ணி எப்படி நடக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம வெரி கிளியராக பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். 127 162% இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும். பட் அதே மூமெண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே லோ இங்கே இருக்குது பாருங்கள். எஸ்டர்டே லோ 100% இருக்குது. எஸ்டர்டே லோ அண்ட் 100% பிபனாசி லெவலில் இருந்து அதுக்கு கீழே கேண்டில் வச்சதுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும், மேலே வச்சதுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ அந்த பிபனாசி லெவலை பேஸ் பண்ணி எஸ்டர்டே லோ 100% இருக்கிறதுனால 200 EMA கீழே வந்திருக்கு. அது இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 25 பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. 200 EMA 20 EMA கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ அதோட இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் நடந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லெவலை 127 லெவலை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கோம். அங்கேருந்து நமக்கு ஒரு செல் சிக்னல் கிடச்சிருக்கு. அந்த செல் சிக்னல் இங்கே ஹியூஜாக கீழே ஃபால் ஆகிடுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம எஸ்டர்டே லோ 100% 127% S1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும், விவேம்புக்கு கீழே வந்தால் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு இந்த பிபனாசி லெவலை பேஸ் பண்ணி ஒரு மேஜிக் லைன் ஒன்று போட்டு அதுலேருந்து நம்ம மார்க்கெட்டு எந்த சைடு ட்ரெண்டு போகுது அப்படின்றத கணிச்சு அதை அல்கோவில் மேப் பண்ணுறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு எடுக்குது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த மார்க்கெட் இந்த ட்ரெடிஷ்னல் பேஸ் மார்க்கெட்டில் பிபனாசி லெவலை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதே நிஃப்டி சைடும் சேம் தான். இங்கே நம்ம ஒரு லெவல் கொடுத்துருக்கோம், அந்த லெவலை பிரேக் பண்ண முடியல மார்க்கெட். இங்கே என்னன்னா அதே சினரியோ தான். மேலே பிவோட் இருக்குது, கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அதே எஸ்டர்டே லோ 200% இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து கீழே விழப்போகுது அப்படின்ற சிம்டம் நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு குறியீடு நமக்கு காமிச்சு மார்க்கெட் கீழ் நோக்கி வந்திருக்கு. ஸோ பிபனாசி லெவலில் லீஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 424%. அப்போ 200% பிரேக் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி 262 பிரேக் பண்ணிடுச்சுன்னா தெர் இஸ் நோ லெவல் டவுன் சைடு. ஒன்லி ஒன் லெவல் தான் இருக்குது, அது 424% இருக்குது. ஸோ மார்க்கெட் அதை நோக்கி தான் வரும். ஸோ அப்போ மூமெண்டம் நடக்கிற டைமில் 1:30 PM அண்டு 2:30 PM இதெல்லாம் வந்து மூமெண்டம் நடக்கும். காலையிலேருந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் இறங்கி அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகி ஒரு ஃபால் நடக்குது. ஸோ இப்படி தான் நடக்கும். அந்த டார்கெட் மீன்ஸ்னா பிபனாசி லெவலோட ஹையஸ்ட் லெவல் வந்து 424%. அந்த டார்கெட்டை போய் அடிக்குது. இந்த மார்க்கெட் அதுக்கு கீழே போகாது, அந்த லெவல் வரைக்கும் தான் போகும். எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு. பியாண்ட் தட் லெவலில் நடக்கவே நடக்காது. ஸோ அதை வந்து இந்த பிபனாசி லெவல் மூலியமா நம்ம கண்டுபிடிச்சு பார்க்குறோம் இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெவல் பேஸ்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் டோன்ட் மிஸ் இட், வாட்ச் இட் அவர் பிபனாசி லெவல். அதை எப்படி அல்கோவோட மேப் பண்ணி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மேஜிக். ஸோ மண்டே ஒரு நல்ல ட்ரேடிங்கில் நாம் எல்லோரும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல், பை பை.